வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாண வீட்டு வாழைக்காய் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதே சமயம் ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் உடச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஒரு பவுலில் 2 வாழைக்காயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய்க்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்புத்தூளும் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு கொஞ்சம் நான் உப்பும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச மல்லித்தூளை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சோம்புத்தூளையும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு சீக்ரெட்னா, நீங்கள் இதில் சோம்புத்தூள் சேர்த்து செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் எல்லா வாழைக்காயிலையும் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்தரலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் இதில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதே சமயம் இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். இது உங்களுக்கு 10 மினிட்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே நேரம் கம்மியாக தான் இருக்கும். 10 மினிட்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதை நல்லா எண்ணெயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்பப்போ நீங்கள் எடுத்து திருப்பி விட்டுட்டு இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வாழைக்காய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் செய்வாங்க. இதில் நீங்கள் சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறதுனால வாழைக்காயோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இப்போ உடச்சி பார்க்கும்போது தெரியும், உள்ளே நல்லா மாவு மாதிரி சூப்பராக வெந்திருக்கு, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1/2 கிலோ நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையும் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளை அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த பெப்பர் பவுடரும் மஞ்சத்தூள் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா நம்ம இந்த மசாலாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஆயில் விட்டு எவ்வளோக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு மசாலா நல்லா அந்த மீனில் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அது நம்ம வறுக்கும்போது அந்த மசாலா எதுவுமே தனித்தனியாக கலடாமல் அப்படியே அந்த மீன் கூடவே நல்லா வறுப்படும். ஸோ இது நல்லா அந்த மசாலாவோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அந்த மீனில் எல்லா மசாலாவும் இருக்க மாதிரி நல்லா நம்ம பிரட்டிக்கலாம். பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியிலையோ இல்லை ஃபேன்லேயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். மசாலா நல்லா அதில் ஒட்டியிருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை வறுத்தரலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு பீஸையாக அதில் போட போகிறோம்.
எண்ணெய் தெறிக்காமல் நம்ம அதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம அது கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஆயிலும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு மசாலா வந்து கொஞ்சம் கூட கலடாமல் அப்படியே வந்துட்டு வரும். இது நீங்கள் வந்து மீன் சில்லி மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே சிம்லேயே வச்சு வறுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிரட்டி போடலாம். திருப்பும்போது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட மசாலா வந்து அதில் வந்து இறங்கவும் இல்லை. அப்படியே வந்துட்டு அந்த மசாலா வந்து அந்த மீன்லேயே இருக்குது. இப்படி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம பெப்பரும் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.